தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் சந்தித்துக் கொண்ட நிகழ்வு. அனைவருக்கும் வணக்கம். ஆனால் சீமான் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒரே கல்யாணத்தில் ஒன்றா கலந்துக்கிட்டாங்க. பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. எதிரும் புதிரும் அரசியல் பண்ண சீமானும் உதயநிதி ஸ்டாலினும் பக்கத்தில் உட்காந்துட்டாங்க அப்படிங்கிறதா இன்றைக்கி எல்லா டிவி சேனலையும் ஃப்ளாஷ் நியூஸாக போயிட்டுருக்குது. எனக்கு இங்கே ஒரே ஒரு சந்தேகம் வருதும், நாம் தமிழர் கட்சிக்காரனை இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் இந்த களத்தில் 5 வருஷமாக இருக்கிறாரு. இந்த 5 வருஷமாகவே அவர் மெயினான எதிரியாக கருதுற உதயநிதி ஸ்டாலின் திமுக திராவிட தான் எதிர்க்கிறாரு. ஆனால் சீமான் அவர்கள் இதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு போயிருப்பார்ல, அதே கல்யாணத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்திருப்பாங்கள்ல, அந்த இடத்துல சீமான் அவர்களும் ஸ்டாலின் கை கொடுத்துருப்பாங்கள்ல. இதே மாதிரி தான் விஜய் அவர்களும் போகிறாரு கல்யாணத்துக்கு. அப்போ உதயநிதி ஸ்டாலின் இருக்கார், 2 பேரும் கை கொடுக்குறாங்க. விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துருப்பாங்கல்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்போயெல்லாம் சீமானு ஸ்டாலின் சந்திச்சாங்கன்னு சொல்லி ஃப்ளாஷ் நியூஸை ஓடலை, எல்லா நியூஸுக்காரனும் போடலை. ஆனால் இப்போ போடுறான். எப்போ போடுறான்னா, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து இந்த ரூட் மாஃபியா அப்படிங்கிற ஒரு கேங் உள்ளே வந்ததுக்கப்புறம் சீமான் அவர்களும் ஸ்டாலினும் ஒரு கல்யாணத்துக்கு சீமானு வர்றாரு, ஸ்டாலின் வர்றாரு. அங்கே யதார்த்தமாக பார்க்குறாங்க, பார்த்துட்டு மூஞ்சியை திருப்பிட்டா போக முடியும், பேசுகிறாங்க. உடனே அதை வச்சுக்கிட்டு இவனுக்கு அதை ஃப்ளாஷ் நியூஸாக போட்டு எதுனும் புதிரியுமா அரசியல் பண்ண சீமானும் உதயநிதி ஸ்டாலினும் பக்கத்தில் பக்கம் உட்காந்துருக்காங்க. அதில் அந்த நியூஸ் தமிழ் 24க்கான சொல்கிறான், சீமான் அவர்கள் போன வாரம் ஸ்டாலினை சந்தித்து 1/2 மணி நேரம் பேசினார் அப்படிங்கிறான். கல்யாண வீட்டில் சந்தித்து தான் அவங்க பேசியிருக்காங்க. அதனால் அவன் எப்படி அதை கட்டமைக்கிறான் பாருங்கள். இதுதான் அந்த ரூட் மாஃபியாவுடைய ஒரு கேவலமான ஒரு செயல். சீமான் அவர்கள் திமுக விலை போயிட்டார். நம்ம 5 வருஷமாக திமுக எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை சொல்கிறேன் பாருங்கள். இப்போ முக்கியம் என்னென்னா, அந்த விழாவில் பார்த்தா சீமான் அவர்கள் முழுக்க உதயநிதி ஸ்டாலினும் புறக்கணிக்கிறாருங்க. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் இந்த எஸ்டிபி கட்சிக்காரர் இருக்கார்ல, அவர் கையை தான் சீமான் பிடிக்கிறார். உதயநிதி கையை சீமான் அவர்கள் பிடிக்கவே இல்லைங்க. அவங்க தான் வாண்டடாக உதயநிதி தான் வாண்டடாக சீமானை கையை பிடிக்கிறது, சீமானை கட்டி பிடிக்கிறது, அண்ணங்கிறதெல்லாம் யார்? இந்த உதயநிதி ஸ்டாலின் தான். ஏன் அவங்க இது பண்ணுறாங்க? சீமானே தெரியுதுங்க, புறக்கணிக்கிறாருங்க. அந்த சேரில் பக்கத்தில் போய் உட்காந்துருக்கும் போது கூட உதயநிதி ஸ்டாலின் சீமான் பேசலை. இந்த பக்கம் உட்காந்துருக்கவிட்டா பேசுகிறாரு. நல்லா வெளிப்படையாக தெரியுது. சீமான் அவர்கள் உதயநிதி ஸ்டாலினையும் புறக்கணிக்கிறாரு. அந்த அளவு அந்த வெக்ஸாகி தான் போயிட்டு உதயநிதி ஸ்டாலின், உதவாநிதி ஸ்டாலின். ஆனால் இது எப்படி இந்த செய்தி இப்படி பரவுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்போ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, சீமான் அவர்கள் கூட்டணி கூப்பிடணும். அதாவது ஒரு மேட்ரை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த சீமான் அவர்கள் உதயநிதி ஸ்டாலினோட திமுக கூட்டணி, இதை சொல்கிறதே நம்மளுக்கு அசிங்கமாக இருக்குது. சீமான் திமுக கூட்டணி வைக்கிறாரு இவங்க சொல்கிறாங்க இல்லை, சீமான் திமுக கூட்டணி, இதுவே நம்மளுக்கு விளக்கம் கொடுக்கறதே அசிங்கமாக இருக்குது. ஏன்னா கருணாநிதி இன துரோகின்னு சொல்லி கட்சி ஆரம்பித்தவர் தான் அண்ணன் சீமானு. இதே உதயநிதி ஸ்டாலினை பற்றி சொல்கிறாரு, வாரிசு அரசியல். உதயநிதி ஸ்டாலினுக்கு எந்த தகுதியுமே இல்லை. ஸ்டாலின் மகன் அப்படிங்கிற தவிர என்ன தகுதி இருக்குது உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு? துணை முதலமைச்சர் உதயநிதி ஆனது உலகத்திலே மிகப்பெரிய சனாதானம் நெட்டேறி அடிக்கிறார். இதே கருணாநிதிக்கு பேனாசில் வைக்கும்போது சென்னை மெரினாவில் கடற்கரைக்கு நடுவில் வைக்கிறீங்களா, அதுவும் மக்கள் காசில் வைக்கிறீங்களா? நான் வந்தால் அந்த சிலையை உடச்சி விட்ருவேன், தூக்கி எறிஞ்சிருவேன், நீ வச்சு பாரு, நான் உடைக்கிறேன்னா இல்லைன்னு பாருன்னு அப்படி ஆக்ரோஷமாக பேசினவர். கருணாநிதியோட சமாடியை நான் வந்தால் தூக்கி எறிவேன் அப்படின்னு சொல்லி பேசுகிற சீமானு, கருணாநிதி இன்னொருத்ரோகின்னு பேசுகிற சீமானு திமுக கூட்டணி வைப்பாரான்னா வைக்க மாட்டார், அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் என்னென்னா ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க. இதில் திமுக உடந்த இப்போ திமுககாரங்க ஸ்டாலின் உதயநிதிக்கு என்னென்னா, அவங்க கூட இருக்க ஆட்கள்லாம் போயிட்டாங்க. ஐஓஎம்எல், விடுதலை சிறுத்தை, காங்கிரஸ், சிபிஎம் போயிட்டா. அப்போது இவங்க நிர்கதியாக இருக்காங்க. இவங்க இதே ஒன்றுமே இல்லாமல் தனியாக இருந்தாங்கன்னா இவங்க தோற்தான் போவாங்க. இப்போ இடைத்தேர்தலையோ 2029 31 இருந்தாங்கன்னா தோற்று போயிடும். அப்போ சீமானோட தெய்வம் அவங்களுக்கு தான் தேவைப்படுது. அதனால தான் சீமான பின்னாடி கொக்கி போட்டு அலையிறாங்கிறது நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியுது. அதனால தான் அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற 1ஆம் நம்பராக அது உங்களுக்கு தெரியும் வைங்களேன். அந்த மாதிரியான ஒரு ஊழல் பண்ணுறவர்னு அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் போய் சீமானவர்களுக்கு தாய்மாமன் செய்கிறாருன்னா முழுக்க சீமானவர்களை திமுக கூட்டணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி திமுக நினைக்கிறேன். ஆனால் சீமானவர்கள் ஒருபோதும் போக மாட்டார். இவனுக்கு தேவை இருக்குது, விஜய் அவர்களை எதிர்க்கணும் அப்படின்னா இனியெல்லாம் எதிர்க்க முடியாது, நம்ம அரசியல்லாம் பண்ண முடியாது. அப்போ சீமான் இருந்தால் நம்மளுக்கு இதாக இருக்குன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அவங்க அதனால் என்ன பண்ணுறாங்க, கல்யாண வீடு எதாக இருந்தாலும் பக்கத்தில் உட்காந்து சீமானவர்கள்ட்ட நைன்னு பிடிச்சிக்கிறாங்க. உடனே இந்த டிஎம்கே காரங்கெல்லாம் பாருங்கள், துரோகி வைகோ, அதுக்கு எதிரி சீமானே பரவாயில்ல, தலைவரே பொது வேட்பாளர் சீமான அம்பாசமுத்திர போட்டு சீமானை உள்ளே அனுப்புங்க சட்டமன்றத்துக்குள்ளே, அவர் விஜயை பார்த்துக்கான்னு சொல்லி திமுக தான் எழுதுறான். நம்ம ஸ்டாலினோட நம்ம நெருக்கம் காட்டல, அந்த சீமான் புறக்கணிக்கிற இந்த இதிலே பார்த்தீங்கன்னா. ஆனால் இவங்க அப்படி பண்ணுறாங்க. அதை வச்சுக்கிட்டு தவிர்க்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, சீமான் அவர்கள் ஸ்டாலினோட சமரசம் பண்ணுறாரு, சீமான் உதயநிதியோட சமரசம் பண்ணுறாரு அப்படின்னு இவங்க போய் கட்டுக்கதையை அடிக்கிறாங்க. அதுக்கு இவங்களுக்கு தான் காசு கொடுத்து மீடியா எல்லாம் முன்னாடி ஆட்சிக்கு இல்லாத பேர் ரூட் மாஃபியா அவ்வளோ அவதூறு சீமான் அவர்களுக்கு எதிராக பரப்புனாங்க. சீமான் அவர்கள் ஒரு இறந்துட்டார், அண்ணன் இறந்துட்டுருக்காருன்னா தம்பி வீட்டில் போய் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது ஒரு மாண்பு. அதை பண்ணுனதுக்கே சீமான் விலை போயிட்டார், 1000 கோடி வாங்கிட்டார், விஜய் விமர்சிக்கிறதுக்காக சீமான் காசு வாங்கிட்டாருன்னு அவ்வளவு அவதூறாக பேசி
எல்லாம் நம்ம ஓட்டை வந்து குறைச்சாங்க. இப்போ அதே ஒரு திருப்பி ஸ்ட்ராட்டஜி சீமான் திருப்பி பாருங்கள், கல்யாண வீட்டுக்கு போனால் சந்திச்சுக்கிறாங்க, எதிரும் புதிரும் அரசியல் பண்ணால் இப்போ இதுதான் வந்து இவங்க ரூட் மாஃபியாவுடைய மிகப்பெரிய ஒரு கேவலமான அரசியல். இதுக்கு நம்ம விளக்கம் கொடுக்குறோம் பாருங்கள். இதுவே நம்மளுக்கு வந்து அசிங்க. ஏன்னா சீமான் ஒருபோதும் சொல்கிறாங்க திமுகவோடைய ஸ்டாலினோடைய உதயநிதி ஸ்டாலின் கூட்டணிக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவங்க ட்ரை பண்ணுவாங்க, அவங்களுக்கு அதான வேலை. அதாவது சீமான் அவர்கள் கருணாநிதியை பற்றி எப்படி பேசியிருக்காருன்னு தெரியும். ஒரு வயசான திருட்டு பைய அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. இன்னும் பச்சை பச்சையாக கருணாநிதி அவர்களை வந்து கேட்டிருக்காரு. இவர் வந்து இலங்கை தமிழருக்கு துரோகம் பண்ண மாதிரி மிகப்பெரிய துரோகம் பண்ணார் கருணாநிதின்னு சொல்லி என்னென்ன பேசியிருக்காரு. இதே ஸ்டாலின் கொடுத்து சீமான் அவர்கள் எப்படியெல்லாம் விமர்சிச்சிருக்காரு. ஆனால் இதே நம்ம கட்சிக்காரங்க எல்லாம் எப்படி விமர்சிச்சிருக்கோம் உதயநிதி. ஆனால் இவங்க வந்து ஏன் திருப்பி வர்றாங்கன்னா அவங்களுக்கு தேவை இருக்குது, ஆனால் நம்ம போக மாட்டோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடு. அப்போ சீமான் அவர்கள் அந்த இதில் பார்க்கும்போது புறக்கணிச்சுட்டு தான் உட்காந்துருக்கா உதயநிதி ஸ்டாலினை. இதை வெளிப்படையாக தெரியுது. நீங்கள் அந்த ஸ்டாலின் அவர்களை சந்தித்தப்போ கூட பாருங்களேன், பாண்டிச்சேரி அந்த கல்யாணத்தில் சீமான் அவர்கள் அந்த இடத்துல கௌதமன் எப்படி வந்து மகளுக்கு அப்பாவோ அந்த நிலமையில் பெரியப்பாவோ மாமாவோ சித்தப்பாவோ தான் சீமான் அவர்கள் அந்த கல்யாணத்தில் இருந்தார். பாண்டிச்சேரியில் கல்யாணத்தில் அந்த தமிழ் தேசியவாதி கௌதமன் தான் ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்ருக்காரு. புரியுதுங்களா? அப்போ சீமான் அங்கே போயிருக்கிறார். சீமான் போனது மட்டும் இல்லை, 18 மணி நேரம் அந்த கல்யாணத்தை இன்னும் தன் தலைமையில் நடத்தியிருக்காங்க. அப்பாவை ஸ்தானத்தில் இருந்து பெரியப்பா சித்தப்பா ஸ்தானத்தில் நடத்தியிருக்காரு. அப்போ வந்த 5 நிமிஷம் ஸ்டாலின் இருந்திருக்கார். ஸ்டாலின் செஞ்ச உடனே அதை வச்சுக்கிட்டு இந்த பாரிசான் குரூப் எல்லாருமே என்ன கட்டுக்காத கட்டினாங்க, சீமான் வேலை போயிட்டார், ஸ்டாலின்கிட்ட இவ்வளோ மாண்பு காட்டுறாரு. ஸ்டாலின்கிட்ட வந்து என்ன சொன்னாராம், ஸ்டாலின் வந்து சீமாட்ட என்ன சொன்னாராம், காரில் வந்து 2 பெட்டி இருக்குது, அதை எடுத்துகிட்டு போய் விஜய்க்கு எதிராக பேசு அப்படின்னு சொன்னாராம். அப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா, இவங்க முழுக்க அவதூறு பரப்புகிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து அண்ணன் சீமானவர்களும் ஸ்டாலினும் விஜய் வர்றதுக்கு முன்னாடி சந்திச்சிருப்பாங்களே, அதெல்லாம் ஃப்ளாஷ் நியூஸ் ஆகலை. இது மட்டும் ஏன் ஃப்ளாஷ் நியூஸ் ஆகுதுன்னா அதான் காரணம். இவங்க தான் திட்டமிட்டு என்ன பண்ணுறாங்க, சீமான் மேலே என்னடா பண்ணலாம், சீமான் கொள்கை ரீதியாக சீமான் விமர்சிக்க முடியாது, கோட்பாட்டு ரீதியாக விமர்சிக்க முடியாது, அவர் மக்களுக்கு ஆட்டின தொண்டை வச்சு ஒன்றும் விமர்சிக்க முடியாது, என்ன பண்ணலாம், சரி அப்போ அவதூறு பரப்பு, என்ன அவதூறு பரப்பலாம், சீமான் ஸ்டாலினோட ஜாயிண்ட் அடிச்சிட்டாரு, அதனால தான் 1.5 கோடி கார் வாங்கிட்டாரு, அப்படி பேசலாம். அப்போது மக்கள் என்ன நினைப்பான், ஓ சீமானுக்கு வந்து எப்படி காசு வந்துச்சு, அப்போ உதயநிதி ஸ்டாலினா காசு வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த பெரிய இன்ஃப்ளூயன்ஸிங் அப்படிங்கிற பேரில் ஒரு பல பேர் என்ன பண்ணுறது, விலைக்கு வாங்கி அவங்க பேசுகிறத மக்கள்கிட்ட சென்றடைகிற மாதிரி செட் பண்ணுறது, கோடு வேடை ஆல்காரத்தை செட் பண்ணுறது. நம்ம பேசினோம்னா போகாது, ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு தான் போகும், யூடியூப்பாக கொண்டு போகும். ஆனால் அவங்களுக்கு அல்காரதம் இருக்குது, அவங்க ரூட் மாஃபியா வச்சுருக்காங்க. காசை கொடுத்து கண்டென்ட் கொடுத்து வீடியோ போட சொல்கிறவங்களுக்கு வியூஸ் ரீச் பண்ண முடியாத, ஆட்களை மக்கள் ரீச் பண்ண வைக்க முடியாது, அதெல்லாம் ரீச் பண்ண வைக்க முடியாது. அப்போது இந்த அவதூறு பூரா பரப்புறது யாருன்னா இந்த ரூட் மாஃபியா கும்பல் தான். அதில் இந்த சந்திப்பை எடுத்து வச்சுக்குவாங்க. எடுத்து வச்சுக்கிட்டு சீமான் உதயநிதி ஸ்டாலினை சந்திச்சு விட்டார். சீமான் உதயநிதி ஸ்டாலினை சந்திக்கலை, கல்யாணத்துக்கு சீமான் போயிருக்காரு, அவர் வந்திருக்காரு. வந்த இடத்துல கூட சீமான் புறக்கணிக்கிறார். எஸ்டிபி கட்சி தலைவர் கையை தான் சீமான் பிடிக்கிறாரு, உதயநிதி கையை பிடிக்கல. அப்படியே உதயநிதி முகம் வந்து வெளிரி போச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த இடத்துல. அவ்வளோதான். சீமான் அவர்கள்லாம் ஒருபோதும் வந்து திமுகவோட கூட்டணிக்கோ ஒரு இதுக்கோ போக மாட்டார். என்ன வர்றாங்க, நம்ம பரம எதிரி தான், அதுக்காக கத்தியத்தை குத்துவா முடியும், வர்றீங்களா வாங்க வணக்கம், அவ்வளோதான். அவங்க கட்டி பிடிக்கிறாங்களா ரைட்டு போ, அவ்வளோதான், போயிட்டே இருக்கணும். என்ன மற்றபடி எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் ரீதியான எந்த நடவடிக்கை எதுவுமே இல்லை. இதை ஏன் நான் சொல்கிறேன், உதயநிதியை புறக்கணிக்கிறாருன்னா நம்ம வந்து திருப்பி சொல்லிட்டே இருக்கணும். இந்த தாவேக்காரங்க ஒரு பக்கம் அவதூறு பரப்பும்போது இந்த மக்களுக்கு நம்மளும் பேசி இந்த மக்களுக்கு வின் பண்ண வைக்கணும். இல்லை தாவேக்காரன் தான் என்ன பண்ணுறான், திமுகவோட பினாமி, இது 2 பேரும் செட்டப்பு, சீமான் அவர்களை எப்படியா திமுக கொண்டு வரணும் அப்படிங்கிறது, கொண்டு வந்து தமிழ் தேசிய அரசியலை மழுங்கடிக்கணும் அப்படிங்கிறது திமுகவோடையும் தாவேக்காவோடைய அஜெண்டா. அந்த அஜெண்டாவால் இறக்கிடப்பட்டவர் தான் விஜய். அதனால தான் காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறாரு. இனத்தை அழிச்ச கட்சி காங்கிரஸ்ன்னு தெரிஞ்சும் கூட்டணி வைக்கிறாரு. அப்போ அதை எதிர்த்து பேசுகிற அரசியல்வாதி சீமான் தான். அப்போ சீமான் திமுகவோட போயிட்டாருன்னா சீமான் அரசியலும் தீர்த்து போயிடும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கணக்கு. இதை நம்ம மக்கள்கிட்ட வந்து சொல்லணும். ஆனால் சீமான் ஒருபோது என்ன இந்த தாவக்காரங்களோட இதை வந்து ஆசையில் இதாகுது, மண்ணெளி தான் போடுவோம். இந்த இடைத்தேர்தல் இருக்குது தாவக்கா கட்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோட வெற்றி தாவக்காரங்களுக்கு ஒன்றுக்கு போக வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.